சுபானக்கா மக்களே, என்ன மக்களே கேள்விப்பட்டீங்களா? நேத்து நைட்ல இருந்து இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 8வது டாஸ்க பத்தி பயங்கர பரபரப்பா பேசிக்கிறாங்களே. நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, அந்த டிக்கெட் ஃபினாலே பொறுத்தவரைக்கும் கடைசியா வைக்க போற அந்த ஒரு டாஸ்க்ல தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் கிளம்பும். ஏன்னா அந்த ஒரு டாஸ்க்ல எல்லாருமே மொத்தமும் ஒரு இடத்துல அடப்படுவாங்க. கண்டிப்பா அங்க ஏகப்பட்ட பேச்சுகள் வரும், ஏகப்பட்ட சண்டைகள் வரும். வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 8வது டாஸ்க்ல ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு போல. ஒரே ஒருத்தர் இருந்து பயங்கரமா எல்லாரும் அபியூஸ் பண்ணிருக்காரு போல. பயங்கரமா அபியூஸ் பண்ணிருக்காங்க. ஒருத்தர்னு சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் சொல்லலாம். அந்த கவர் கப்புள்ஸ் உட்கார்ந்து உள்ள இருக்க எல்லாருமே ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்காங்களாம். அவங்க அந்த டாஸ்கை வின் பண்றதுக்கு ரொம்ப கீழ்த்தரத்துல இறங்கி ரொம்ப தரங்கட்டு போய் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க போல. முக்கியமா சாண்ட்ராவை குறி வச்சு பயங்கரமா பேசியிருக்கதா கேள்விப்பட்டேன். இந்த டிக்கெட் ஃபினாலேக்கான 8வது டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மலையாளம் பிக் பாஸ்ல வச்ச டாஸ்க் தான். அதான் அந்த கார் டாஸ்க். இந்த கார் டாஸ்க்கை பொறுத்தவரை ஆக்சுவலா எப்படி மலையாளம் பிக் பாஸ்ல வச்சாங்கன்னா, பஸ்ஸர் அடிச்ச உடனே வேகமா ஓடி போய் நீங்க கார்ல ஏறணும். எங்க வேணா ஏறிக்கலாம். எங்க வேணா மீன்ஸ் அதுக்குன்னு இது காருக்கு மேலலாம் ஏறக்கூடாது. கார் கதவை திறந்து காருக்குள்ளதான் ஏறணும். காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்க காலோ கையோ கீழே தரையில பட்டுட்டுனா நீங்க அவுட். ஓகேவா? அது வரைக்கும் நீங்க உள்ளதான் இருப்பீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இதே டாஸ்க் வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி டாஸ்க் வைக்கும்போது தமிழ் பிக் பாஸ்ல பஸ்ஸர் மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பிக் பாஸ் ஒரு பஸ்ஸர் மாதிரி அடிப்பாரு. அந்த பஸ்ஸர் அடிக்கும் போது யாரோ ஒருத்தர் இறங்க வேண்டியிருக்கும். ஓகேவா? அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி சண்டை கிண்டையை போட்டு ஒரு மாதிரி பேசி இறக்குவாங்க. பட் ஒரு சில டாஸ்க்ல இப்படி வச்சிருக்காங்க, அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் அவங்களே மனம் வருந்தி கீழே இறங்கினா மட்டும்தான் உண்டு. ஓகேவா? இல்ல அதுக்குள்ள பேசுற ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பிடிக்காம கடுப்பாய் அந்த இதை விட்டு இறங்கினா உண்டு. பட் மலையாளம் பிக் பாஸ்ல அப்படித்தான் இறங்கினாங்க. மலையாளம் பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி சண்டை கிண்டே போட்டு தான் இறங்கினாங்க. சேம் அதே மாதிரி தான் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் வைப்பாங்க. அதை தாண்டி வேற சேஞ்சஸ் எல்லாம் வச்சிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த வகையில நைட்டு வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா நம்ம காமு மாமா வந்து சாண்ட்ராவை ரொம்பவே மட்டமா பேசியிருக்காரு போல. ரொம்பவே மட்டமா மீன்ஸ் ரொம்பவே ரொம்ப ஒரு மாதிரி தரம் இறங்கி போய் ரொம்ப தரங்கட்டு போய் ரொம்பவே மோசமா பேசியிருக்காரு போல. காமு மட்டும் இல்ல, பாரும் கூட சேர்ந்து ரொம்பவே வாய் பேசியிருக்காங்க. இது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நேத்துக்கான எபிசோட நீங்க பார்த்திருப்பீங்க, நேத்துக்கான லைவ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம காமு வந்து பாரு கூட சேர்றதுக்காக சாண்ட்ராவை தான் பழி கொடுத்திருப்பாரு. சாண்ட்ரா தான் இப்படி பண்ணிட்டா, சாண்ட்ரா தான் உன்னை கெடுத்துட்டா, சாண்ட்ரா தான் நமக்கான அந்த லவ்வை பிரிக்க ட்ரை பண்றாங்க, சாண்ட்ராக்கு நம்மளை பார்த்து பொறாமன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு சாண்ட்ராக்கு ஆப்போசிட்ல சண்டையெல்லாம் போட்டிருப்பாரு. அப்ப நார்மலா சண்டை போடும் போதே சாண்ட்ரா பார்த்து நீங்க ஒரு ஃப்ராடு தான், நீங்க ஃப்ராட் வேலையை தான் பாக்குறீங்க, நீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு நேத்தே சாண்ட்ரா ஒரு மாதிரி உடைச்சிருப்பாப்ல. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்போ இன்னைக்கு நைட்டு ரொம்பவே வார்த்தைகள் விடுறாரு போல. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நீங்க லைவ் பார்க்கும்போது நீங்களே ட்ரிகர் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு வார்த்தைகள் விட்டுருக்காரு போல. ஆக்சுவலா யார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பாரும் காமும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி மட்டமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு எல்லையை தாண்டும் போது நம்ம சாண்ட்ரா வந்து கடுப்பாய் வார்த்தையை விட்டாங்க போல. என்ன வார்த்தையை விட்டுருக்காங்கன்னா, கமாருதீனுக்கு பதிலா காமருதீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. கமாருதீன் தான் நம்ம பேரு. அதுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமருதீன் அப்படின்னு எதுவும் சொல்லிட்டாங்க போல. அதை நம்ம மாமா பிடிச்சுக்கிட்டாப்ல. அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு வாடி போடி நீலாம் ஒரு ஆளாடி ஆவுன்னு சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு தள்ளியிருக்காப்ல. மனுஷன் கண்ட மேனிக்கு வார்த்தை விட்டுருக்காப்ல. இதுக்கு சப்போர்ட்டிவா பாருமே உள்ள இறங்கிட்டாங்க போல. அது வரைக்கும் பாரும் கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? பாருமே உட்கார்ந்து ரொம்பவே கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த காமருதி அந்த வார்த்தையை கேட்டோன்னே, நீ எப்படி என் பேபியை பார்த்து எப்படி சொல்லன்னு சொல்லிட்டு பாரும் உள்ள வந்து ரொம்பவே மட்டமா பேசி இருந்திருக்காங்க. ரொம்ப இவரெல்லாம் ஓப்பனா த்ரெட்டிங்கே கொடுத்துட்டாரா, நீ வெளியே வா, உன்னை நான் காலி பண்ணிடுவேன், நீ பெரிய ஆளாடி, நீ பெரிய இவளாடி, வெளியே வந்து அவனை முடிச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காரு போல. பயங்கரம் ப்ரோ. ஒரு மாதிரி லிட்டரலி த்ரெட்டிங் தான் கொடுத்துட்டாரு, அவனை காலி பண்ணிடுவேன், உன்னெல்லாம் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா மிரட்டி இருக்காரு போல. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாண்ட்ரா இறங்கிட்டாங்க போல. என்ன கேட்டீங்கன்னா, அந்த டிக்கெட் ஃபினாலே இவங்க வந்து ரொம்ப ஆர்வமாலாம் ப்ளே பண்ணல ப்ரோ. ஒரு சில டாஸ்க்கை வந்து யாராச்சும் கேங்கா ஏதாவது ஒன்று பண்ணா அது பாட்டுக்கு அப்படி இந்த கேங்கு பின்னாடியே போயிடுறாங்க. யாருமே தனிப்பட்ட முறையில் யோசிச்சு ஓகே இது ஒரு டிக்கெட் ஃபினாலே டாஸ்க், இதை இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணணும், தனியாக ஆடலான்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேங்காங்க. அந்த வகையில் அப்போ இன்னைக்கு நைட்டு வந்து அவர் ரொம்பவே மோசமா பேசுறாரு போல. அப்போ நம்ம சாண்ட்ரா இறங்கிட்டாங்களாம். பட் சாண்ட்ராக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இறங்கி இருந்திருக்காங்க. சும்மா கார் அவுட் இறங்கிட்டாங்க போல. ஓகேவா? டாஸ்க் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் இறங்கினா சொல்றாங்க. அப்போ சாண்ட்ரா இறங்கிட்டாங்களாம். இறங்கின சாண்ட்ரா வந்து பயங்கரமா அழுதுருக்காங்க. பயங்கரமா உட்கார்ந்து இவன் நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி மண்டையில போட்டு ஒரு மாதிரி ஏங்கி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பேனிக் அட்டாக் வரும்ல, இப்ப நம்ம சுபிக்ஷா கூட வந்துச்சு, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம இழுத்துச்சுல, சேம் அதே மாதிரி சாண்ட்ராவும் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருந்தோடனே
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியாம ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்துட்டு போல. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்குள்ள ரிட்டர்ன் உடனே கூட்டு வந்துட்டாங்க போல. அவங்க இப்போ ஓகே தானா, கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா, இந்த அளவுக்கு தரங்கட்ட ஒருத்தனை அந்த வீட்டுக்குள்ள வச்சு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எனக்கான கேள்வி என்னன்னா, இவன் என்ன கண்டென்ட் கொடுக்குறான், இவன் என்னத்த அந்த வீட்டுக்குள்ள சாதிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவனை மாதிரி கேவலமான ஆட்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. 2 பேரையும் சேர்த்தே கேட்கிறேன். பார்வதி, கமாரதி, இந்த 2 பேரை என்ன ஆணி அந்த வீட்டுக்குள்ள புடிங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கீங்க. அதுல முக்கியமா சேனல் ப்ரொமோட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கமாரதின் பண்ணாத தப்பே கிடையாது. டே 1ல இருந்து அவன் அவ்வளவு தப்புகள் பண்ணிட்டு இருக்கான். டே 1ல இருந்து எல்லாருமே ஆப்போசிட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மக்கள் அவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவன் பண்றது சரியில்லை, பெண்களுக்கு ஆப்போசிட்ல ரொம்ப ரூடா நடந்துக்கிறான், ரெட் கார்டு கொடுங்க, இல்ல எல்லோ கார்டாச்சும் கொடுங்க, இது சரி கிடையாது, அவன் அவ்வளவு வார்த்தைகளை விடுறான், ரொம்ப மோசமா பேசுறான்னு சொல்லிட்டு டே 1ல இருந்து மக்கள் எல்லாரும் ஆப்போசிட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா சேனல் என்ன பண்றாங்க, அவனை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லா வழிகளையும் பாக்குறாங்க. இப்ப கூட பாருகிட்ட சண்டையை போட்டு ரொம்பவே ரூடா நடந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்ச நம்ம சேனல் உடனே கூப்பிட்டு பாரு கூட சேர்ந்து ரிட்டன் உங்க ஆட்டத்தை ஆடுங்க, அப்பதான் அவங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க போல. ரிட்டன் பாரு கூட சேர்ந்து வீடு மொத்தமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வீடு மொத்தமா அபியூஸ் பண்றாரு. இப்ப எனக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, இவன் யாருங்க இன்னொருத்தரை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்றது, இன்னொருத்தவங்களை பார்த்து வாடி போடி வெளியே வந்தா முடிச்சிருவேன் காலி பண்ணிடுவேன், என்ன இவன் யாருன்னு கேட்கிறேன். இவன் அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இல்ல தெரியாம கேட்கறாங்க, இவன் என்னத்தை கிழிச்சிருவான் வெளியே வந்தா, வெளியே அப்படி என்னத்தை கிழிச்சிருக்காப்ல இத்தனை நாட்கள் எனக்கு தெரியல ப்ரோ. பெரிய இது மாதிரி வார்த்தை விட்டுட்டே இருக்கான், வெளியே வந்தா காலி பண்ணிடுவேன் தூக்கிடுவேன்னா யாரா நீலாம், யார் நீ என்ன பண்ணிடுவ, என்ன கிழிச்சிருவ, நீ வெளியே வந்தா நீ ஒரு டம்மி பீஸ். ஆல்ரெடி உனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் காணாம போயிட்டாங்க. ஏன்னா நீ வீட்டுக்குள்ள இருக்கிறதுல எச்சத்தனமா நடந்துகிட்ட, பார்வதி கூட சேர்ந்துட்டு காதல் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு காஜு பிடிச்ச கண்டென்ட்டா பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அதுலயே ஃபேமிலி ஆடியன்ஸ் காணாம போயிட்டாங்க. ஐயோ இவன் இவ்வளவு மோசமா, சீ தூ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு மக்கள் அப்பவே காணாம போயிட்டாங்க. நீ திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒன்னு ஒரு பெரிய இது மாதிரி காமிச்சிக்கிறேன். நீ யாரா இல்ல தெரியாம கேட்கிற, நீ யாரு? வீட்டுக்குள்ள இருக்க எல்லா பெண்களையும் அபியூஸ் பண்ணிட்டே இருப்ப, எல்லாரையும் மிரட்டுவ, நீ யாரு? டே 1ல இருந்து இதான் பண்ற. நான் அரோரா மேட்டர்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. அரோரா மேட்டர் ஒரு தடவை பயங்கரமா வீட்டுக்குள்ள வெடிச்சிருக்கும். துஷாரை வச்சு ஒரு மாதிரி மிரட்டிருப்பான். துஷாரை நீ லவ் தானே பண்ண, துஷாரை லவ் பண்ணி தானே பேசிட்டு இருந்த, துஷார் நீ தானே வெளியே அனுப்பின, உன்னாலதான் துஷார் வெளியே போனான்னு சொல்லிட்டு ஒரு தடவை சண்டை போட்டிருப்பான். அப்போ அரோரா கேட்டப்போ, நீ இப்ப எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, இப்ப என்ன விட்டு தள்ளி போயிட்டல, அப்ப நான் அட்டாக் பண்ணதான் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசியிருப்பான். நான் அந்த டைமே சொன்னேன், இவன் இருக்கிறதுல மோசமான ஒரு ஆளா இருக்கான், இவன் கூட பேசின ஆள் வந்து தள்ளி போயிட்டாங்கன்னா உடனே மிரட்டல் கொடுக்குறான், ஓப்பனா பிளாக்மெயில் பண்றான். இவனை மாதிரி ஆட்களை அந்த வீட்டுக்குள்ள வைக்காதீங்கன்னா, இவனை மாதிரி ஆட்களை வீட்டுக்குள்ள வச்சு கண்டென்ட் எடுத்து இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கீங்க. அந்த கண்டென்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சா? இப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களை ஓப்பனா த்ரெட்டிங் கொடுக்கானா, ஓப்பனா மிரட்டுறானா, இப்போ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டானா என்னங்க பண்ணுவீங்க? காருக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க, டப்புன்னு கழுத்த பிடிச்சிட்டானா என்னங்க பண்ணுவீங்க? பிடிச்சதானங்க, பிடிச்சதானே அவனை எப்படி காப்பாத்திருவீங்க? லைவ்ல டப்பு டிப்புன்னு கட் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை காப்பாத்திருவீங்க. இந்த மாதிரி பிறவியை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? எனக்கான கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி பிறவி எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க? என்னத்தை கிழிச்சான் ப்ரோ, இவன் என்னத்தை கிழிச்சான்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இவன் ஒரு கண்டென்ட் வேற லெவலில் கொடுத்தானே ஏதாவது சொல்ல முடியுமா? 2 பெண்களை வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கான். அரோரா பாரு, இந்த 2 பெண்களை வச்சு மட்டுமே தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான். மத்தபடி இவன்ட்ட கண்டென்ட்டே கிடையாது. இவன் டே 1ல இருந்து இவன் என்னத்தை கிழிச்சான்னு எடுத்து பாருங்க, ஒரு இலம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு அரோரா அந்த 2 பேரை மட்டும் வச்சுதான் வந்திருக்கா. இப்ப வீட்டுக்குள்ள ஓப்பனா ஒருத்தர் மிரட்டர் லெவலுக்கு போயிருக்கான். இப்பவும் நீங்க சேனல் ஸ்டெப் எடுக்கலனா இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. இப்பவும் நீங்க ஸ்டெப் எடுத்து அவனை வெளியெல்லாம் எடுத்து போடாம வீட்டுக்குள்ளே வச்சு வாப்பா அடுத்த வாரம் பணப்பெட்டி எல்லாம் இருக்கு இந்த வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு உட்கார வச்சீங்கன்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இவனை மாதிரி ஒரு கேவலமான கேடு கெட்ட கீழ்த்தரமான அந்த வீட்டுக்குள்ள வச்சு நீங்க என்ன ஆணியை புடுங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல பாரு வேற கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க போல. உடனே அவங்களும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்களும் பயங்கரமா பேசியிருக்காங்க. அதுவும் சேம் அதே மாதிரிதான் ப்ரோ. 2மே ஒரே குட்டையில உருண மட்டதான். ஓகேவா? 2 ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. இப்படித்தான் மட்டமா பண்ணும். நான் வேணா சொல்றேன் ப்ரோ, அந்த கார் டாஸ்க பார்க்கும்போது நீங்களே ட்ரிகர் ஆவீங்க. ஏன்னா பார்வை பொறுத்தவரை உங்களுக்கு சும்மாவே, ஏன்னா பார்வை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், அது சும்மா ட்ரிகர் பண்ணும், சும்மா டப்புன்னு ஏதாவது வார்த்தை விட்டு ட்ரிகர் பண்ணும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கும் போது சும்மா இருக்குமா? பின்னாடி உட்கார்ந்து ஸ்பீக்கர் செட்டை போட்டு நொய்யின்னு தான் பெரிய வாம்பயர் மாதிரி கிடந்து கத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு 4 பேர்கிட்ட இறங்கிட்டாங்க போல. அப்போ ஸ்டார்டிங் ஒரு 4 பேர் ஆக்சுவலா இறங்கி இருந்திருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னா, இல்ல ஆக்சுவலா இறங்கின அந்த 4 பேர் யாருன்னா, கானா வினோத் இறங்கியிருக்காப்ல, சபர் இறங்கிட்டாப்லையா, விக்கல் சிக்கரம் இறங்கியிருக்காப்ல, சாண்ட்ரா இறங்கியிருக்காங்க. இந்த 4 பேர் ஆக்சுவலா இப்ப காரை விட்டு இறங்கிட்டாங்க போல. கடைசியா வந்து அப்டேட் படி இந்த 4 பேர் இறங்கியிருக்காங்க. யார் அந்த 5 பேர் உள்ள இருக்காங்கன்னா, காமு மாமா, விஜய் பாரு, திவ்யா, சுபிக்ஷா, அரோரா.
இந்த 5 பேர் தான் உள்ள இருக்காங்க போல. இதுல எனக்கு தெரிஞ்சு அரோரா பொண்ணுக்கு போகணும் ப்ரோ. அந்த பொண்ணு டே 1ல இருந்து உழைப்பு போட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் ஃபினால எல்லா டாஸ்க்லயுமே உழைப்பு போட்டுருக்கு. நீங்க பல இடங்கள் அன்ஃபேர் பண்ணிருக்கீங்க, பல இடங்கள் அன்ஃபேர் இருந்தாலும் அந்த பொண்ணு டஃப் கொடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வின் பண்ணா எனக்கு சந்தோஷம் ப்ரோ. சோ என் சைடுல இருந்து சொல்றதா இருந்தா அரோரா வின் பண்ணா எனக்கு ஓகே ப்ரோ. இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ வெயிட் பண்ணி லைவ்ல பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த கேடு கட்ட பயவுல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம நைட் ஊடு கட்டி அடிப்போம் சரியா. பட் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஓகே, சேதனை இதுக்கு மேலே காப்பாத்தினா இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.